டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையின் சரித்திரத்தில் ஒவ்வொருத்தருடைய சாதனைகளையும் பார்க்கும் பொழுது சுயநலமற்ற சாதனைகள் இருக்கும். தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு பல வகையில் சேவை செய்தவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்போ இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்? அன்னி பெசன்ட். இவங்களை பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பிறந்தவங்க. ஆனாலும் இந்திய மக்களினுடைய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவங்க. இந்தியாவில் அந்நியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன் தேசமாக இருந்தாலும் அந்நியர்களை எதிர்த்த ஒரு சிறந்த வீரமான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பெண்களுக்கான விடுதலை போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் அப்படின்னு பன்முக திறமை இருந்தது. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எத்தனை சிரமங்களையும் எத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வந்தாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. பொதுவாக இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலும் பெண்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்ததுன்னா, எந்த ஒரு விடயத்தையும் முன்னின்று பேச முடியாத அளவுக்கு அந்த ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்தது. அப்போது சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு கேள்வி எழுப்பதும் அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்பதும் மிகுந்த ஒரு சிரமமாக இருந்த விடயம். இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு துணிச்சலான பெண்ணாக இருந்து செயல்படுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம். இங்கிலாந்தில் பிறந்த அன்னி பெசன்ட் அவர்கள் இறுதி காலம், அதாவது தன்னுடைய வாழ்நாளின் நடுப்பகுதியிலிருந்து அவர்களுடைய மறைவு காலம் வரை இந்தியாவில் தான் அதிகமாக இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவினாங்க. அந்த கல்வி நடவடிக்கையில் பெண்களும் ஈடுபடணும் அப்படின்னு விரும்பினாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னின்று எந்த ஒரு கருத்தையும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட முடியாத காலகட்டத்தை உணர்ந்த அன்னி பெசன்ட் அவர்கள் பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கும் மக்கள் அனைவரும் யார் இவங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் பல சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை பலர் அர்ப்பணித்திருக்காங்க. இதில் அன்னி பெசன்ட் அவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலுமே தன்னுடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தாலுமே இந்தியாவுக்கு அந்த இந்திய மண்ணினுடைய கலை கலாச்சாரம் எல்லாவற்றையும் கற்று அறிந்து கொண்டு அந்த மக்களுக்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் தான் அவங்க நிறைய அளவு தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அவங்க செலவழிச்சிருக்காங்க. அப்போது இந்திய மக்களுடைய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு பெண், ஒரு சிறப்பான பெண் அப்படின்னு அன்னி பெசன்ட் அவர்களை இங்கே குறிப்பிடலாம். 1847 அக்டோபர் 1 லண்டன் மாநகரில் வில்லியம் வுட் என்பவருக்கும் எமிலி மோரியஸ் என்னும் பெண்மணிக்கும் பிறந்தவங்க தான் அன்னி அவர்கள். அன்னி பெசன்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா இளம் வயதிலே, அதாவது 1852 அவர்களுடைய தந்தையார் இறந்துடுறாங்க. அன்னிக்கு ஹரி என்ற ஒரு அண்ணனும் ஆல்பர்ட் என்ற ஒரு தம்பியும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னிக்கும் 5 வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எலும்புருக்கி நோயினால் தாக்கப்பட்ட, அக்காலத்தில் எலும்புருக்கி நோய்க்கு மிகவும் ஒரு கொடிய நோயாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய தந்தை வில்லியம் வுட் காலமானார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு. தந்தையார் குழந்தையின் இளம் பருவத்திலே காலமானதனால் இவர்களை வளர்க்கும் பொறுப்பு அன்னை எமிலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தந்தையார் காலமான காரணத்தினால் குடும்பத்தில் பெரிய அளவு கஷ்டம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில் அன்னி அவர்கள் தம்பி ஆல்பர்ட் எதிர்பாராத விதமாக இறந்துடுறாங்க. இத்தனை கவலைக்கிடையிலும் தாய் எமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுடைய உயர்கல்வியை அளிக்கணும், அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு மகன் ஹாரியையும் அதே நேரத்தில் ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. தன்னுடைய மகனின் கல்வியை கருத்தில் கொண்டதுனால அம்மா எமிலி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹரோவிற்கு இடம் மாறுறாங்க. அப்போ விடுதி ஒன்றை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விடுதியில் சில மாணவர்களை சேர்த்துக்கிறாங்க. எமிலி அவர்கள் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை சந்தித்து தன்னுடைய நிலை பற்றி எடுத்து கூறி ஏதாவது உதவி செய்ய கேட்கிறாங்க. அப்போது அந்த பாடசாலையில் இருக்கும் நிறைய மாணவர்களை இவர்கள் நிறுவி இருக்கும் விடுதியில் தங்க சொல்லி அந்த பாடசாலை நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. அதனால் அவங்க அம்மாவுக்கு ஓரளவு வருமானம் கிடைத்ததுனால குடும்பத்தை சமாளித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து இருக்கும் மாணவர்களுடைய நலனையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப அழகாக பாதுகாத்து எமிலி அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க.
ஆன்னி பெசன்ட் அவர்களுடைய அம்மா வந்து எமிலி வந்து இப்போ ஹெரோக்கு வந்துட்டாங்களா, அப்போ வந்து அங்கே வந்து தன்னுடைய மகனுடைய கல்வியையும் மகளுடைய கல்விக்கும் ரொம்ப அதிகமான ஒரு அக்கறை செலுத்தும் ஒரு காலகட்டம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது அப்படின்ற விடயத்தை இங்கே பதிவு செய்யணும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது மேரியட் என்ற ஒரு பெண்மணியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ ஆன்னி பெசன்ட் அவர்கள் சிறுமியாக இருக்கிறாங்க. அப்போது மேரியட் அவர்களுக்கு அவங்களுடைய அந்த பேச்சு, அந்த திறமை, அந்த ஆற்றலை வந்து சிறு வயதிலேயே பார்த்ததுனால அவங்களுக்கு பிடித்து போனதுனால அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த குழந்தையை நான் வந்து சிறப்பாக வளர்த்து தாரேன், இவங்களுக்குரிய கல்வி நடவடிக்கையை நான் சிறப்பாக உங்களுக்காக செய்து தாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்ப பாரமும் இருக்கிறது. அப்போ நல்ல ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அம்மா எமிலி அவர்கள் சம்மதிக்கிறாங்க. ஆன்னி பெசன்ட் அவருடைய குடும்பம் ஹெரோவிற்கு இடம்பெயர்ந்ததுனால அங்கே வந்து மேரியட் என்ற ஒரு சிறந்த பெண்மணியை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அம்மா எமிலி அவர்களுக்கு தன்னுடைய மகள் மேரியட் கிட்ட இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க அழைத்து செல்வதற்கு சம்மதிக்கிறாங்க. மேரியட் அவர்கள் வந்து ரொம்ப திறமையான ஒரு பெண்மணி, அதாவது பல மொழிகளை கற்ற திறமையான பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்னி அவர்களுக்கு வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மனி இந்த மொழிகளை எல்லாம் திறம்பட கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயம் அவங்களுக்கு என்னென்னா, வீட்டுக்கு ஆசிரியர்களை அழைத்து வந்து ஆன்னி பெசன்ட் அவர்களுக்கு மற்ற ஏனைய பாடங்களையும் கற்றல் நடவடிக்கைக்கு ஒழுங்குபடி கொடுக்குறாங்க. இன்னும் ஆன்னி பெசன்ட் அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பிரான்ஸை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு அனுமதி கேட்குறாங்க. அம்மாவும் எமிலி அவர்களும் சம்மதம் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஆன்னி பெசன்ட் அவர்களை அழைத்து கொண்டு மேரியட் அவர்கள் பிரான்ஸை நோக்கி பயணிக்கிறாங்க. அங்கே போய் பிரெஞ்சு மொழியை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அங்கே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நல்ல அறிவார்ந்த நூல்களை தேடி பிடித்து படிக்கும் சந்தர்ப்பம் ஆன்னி பெசன்ட் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டம் 16 வயது அவங்களுக்கு நிரம்புகிறது. அதுக்கப்புறம் வந்து அம்மா எமிலி கிட்டேயே மேரியட் அவர்கள் ஆன்னி பெசன்ட் அவர்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. 1866ஆம் ஆண்டில் ஆன்னி அவர்கள் லண்டனில் வந்து ஒரு சர்ச்சுக்கு செல்வது வழக்கம். அங்கே வந்து ரெவரண்ட் ஃப்ராங்க் பெசன்ட் என்ற ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. இருவரும் நல்ல நண்பர்களாக பழகிறாங்க. ஒரு நாள் பெசன்ட் அவர்கள் ஆன்னியை அவர்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆன்னி அதற்கு சம்மதிக்கிறாங்க. இருவரும் 1867ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறாங்க. அன்றிலிருந்து ஆன்னி தன்னுடைய பேரில் வந்து ஆன்னி பெசன்ட் அப்படின்னு பேரை வச்சுக்கிறாங்க. இவர்கள் இருவரும் இணைந்து ரொம்ப அழகான ஒரு குடும்பம். அதே நேரத்தில் வந்து பெசன்ட் அவர்கள் வந்து ஒரு மத போதகர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இருவரும் இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் முடித்த ஆன்னி பெசன்ட் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக வசந்த காலமாக தான் இருக்குது. காலம் போக போக 5 வருடங்கள் கழிந்த நிலையில் வந்து 2 குழந்தைகள் அவங்களுக்கு வந்து, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இதுக்கப்புறம் வந்து சில கருத்து முரண்பாடுகள் இவர்கள் இருவருக்கும் ஏற்படுகிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த வாழ்க்கையை நீடித்து செல்வது சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால விவாகரத்து கேட்குறாங்க. விவாகரத்து வழங்கப்படுகிறது. விவாகரத்து வழங்கும் பொழுது பெசன்ட் அவர்கள்ட்ட மகனும் ஆன்னி அவர்களிடத்திலே மகளும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்படுது. ஆன்னி பெசன்ட் அவர்கள் மேரியட் என்ற அந்த பெண்மணியோடு இருந்த காலகட்டத்தில் இசையையும் கற்றுக்கொண்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சிறுகதைகள் எழுதுவதிலும் அதிக ஆர்வம், திறமை இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ விவாகரத்தும் ஆயிட்டு குடும்பத்தினுடைய நிலை தன்னை நம்பி தான் இருக்குது அப்படின்றதுனால ஆன்னி அவர்கள் கட்டுரையை ரொம்ப அழகாக எழுதுவாங்களாம், சிறுகதை ரொம்ப அழகாக எழுதுவாங்களாம். இதையெல்லாம் பத்திரிகைக்கு பிரசுரிக்கிறாங்க. பத்திரிகையில் பிரசுரமான இந்த கதைக்கும் சிறுகதைக்கும் ஒரு சிறிய அளவு பணம் கொடுக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்னி பெசன்ட் அவர்கள் தன்னுடைய மகளுடன் இருக்கும் காலகட்டத்தில் தன்னுடைய அம்மா எமிலியோடையும் அவங்க இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு அம்மா எமிலி அவர்கள் இறந்துடுறாங்க. இப்போ இன்னும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தாமஸ் என்ற ஒரு அறிஞருடைய பழக்கம் ஏற்படுது. அவர் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையாளர். அப்போ அவங்க பத்திரிகையில் பெசன்ட் அவர்களுக்கு, ஆன்னி பெசன்ட் அவர்களுக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுனால அதுலேயும் ஓரளவு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கின்றது.
சார்ல்ஸ் பிரிட்லா என்பவர் சமூக சீர்திருத்தவாக இருந்தார். அவர் மிகவும் அழகாக சரளமாக உரையாற்றக்கூடிய திறமை பெற்றிருந்தார். அவருடைய கூட்டங்களுக்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அவருடைய பேச்சை கேட்பது ஒரு வழக்கமாக இருந்தது. கிறிஸ்துவ மத கொள்கைகளை அவர் கடுமையாக விமர்சிப்பவராகவும், ஒருமுறை அவரது பேச்சை கேட்ட அன்னி பெசன்ட் அவர்கள் கருத்துக்கள் அன்னி அவர்களுக்கு ரொம்ப வெகுவாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி அவருடன் இணைந்து சமூக பணியாற்ற வேண்டும் என்று விரும்பி அவரை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்தாங்க. சார்ல்ஸ் பிரிட்லா அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டு இருவரும் இணைந்து சமுதாய பணி ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. சார்ல்ஸ் பிரிட்லா அவர்கள் தேசிய சீர்திருத்தவாதி என்றொரு ஆங்கில பத்திரிகையும் நடத்திட்டு இருந்தாங்க. அப்பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிட்டு வந்த அன்னி பெசன்ட் அவர்கள் 1874ஆம் ஆண்டில் தேசிய சீர்திருத்தவாதி பத்திரிகையில் துணை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து அன்னியின் அவருடைய மொழி புலமை பத்திரிகை தொழிலுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. இது மட்டுமின்றி சமூக சீர்திருத்தங்களை செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பகுதியிலிருந்து பேபியன் சங்கத்தில் உறுப்பினராகவும் பணியாற்றினார். சார்ல்ஸ் பிரிட்லா அவர்கள் பொது உடைமை கொள்கைக்கு எதிராக இருந்தாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் பொது உடைமை கொள்கைக்கு சார்பாக இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலே அந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டதுனால இருவருக்கும் இடையிலே ஒரு பிரிவு தனிப்பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அன்னி பெசன்ட் அவர்கள் முன் வராங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காலப்பகுதியாக பார்க்கப்படுகின்றது. மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அன்னி பெசன்ட் அவர்களுடைய மனதில் ஏற்படுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெசன்ட் அவர்களை சந்திப்பதற்காக ஸ்டெட் என்ற ஒரு நண்பர் வராங்க. அவங்க ரகசிய கோட்பாடு என்ற ஒரு நூலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நூலை வாசிக்கிறதுனால அவங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலின் அன்னியினுடைய மனதிலே வெகுவாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த காலகட்டம் 1889 பிரம்ம ஞான சபையில் அவங்க உறுப்பினராக சேர்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பிளட்ஸ்வாக்கி அம்மையின் உதவியாளராக பணியாற்றாங்க. பிரம்ம ஞான சபையில் தனது கவனத்தை வெகுவாக செலுத்திய அன்னி பெசன்ட் அவர்கள் 1907ஆம் ஆண்டு பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1933 ஆண்டு காலம் வரை அவர்கள் அந்த பிரம்மஞான சபையின் தலைவராக பணியாற்றுறாங்க. இந்த ரகசிய கோட்பாடு என்ற நூலை எழுதியவங்க தான் பிளவாட்ஸ்கி என்பவங்க. அவர்களுடைய இந்த பிரம்மஞான சங்கத்தினுடைய இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அன்னி பெசன்ட் அவர்கள். 1893ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் அவர்கள் சிகாகோ நகரில் உலக சமயங்களின் மகாநாடு என்ற ஒரு மகாநாட்டில் உரை நிகழ்ச்சியில் இடம்பெறாங்க. இந்த உரை மகாநாட்டுக்கு வந்திருந்தவர்களுடைய மனதை மிகுந்த அளவு கவரக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. 1893ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் அவர்களுக்கு இந்தியாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தூத்துக்குடிக்கு வராங்க. அங்கே இருந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று ரொம்ப சிறப்பான உரையாற்றுறாங்க. இதற்கு பிறகு வடநாட்டுக்கும் சென்று சிறப்பாக உரையாற்றுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முயற்சியும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதாவது பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காலமாக பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அவர்கள் ஆற்றிய சிறப்பு உரையில் பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தையும் இந்து மதத்தினுடைய மகத்துவத்தையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அடையாறில் பிரம்மஞான சங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அன்னி மக்கள் அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியும் சுதந்திர தாகத்தையும் உருவாக்க பல சொற்பொழிவுகளை நிகழ்த்துறாங்க. இந்திய நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மிகவும் விரும்பிய அன்னி அவர்கள் 1913ஆம் ஆண்டு சென்னையில் தான் ஆற்றிய உரைகளை இந்தியா விழித்திரு என்றொரு நூலையும் வெளியிடுறாங்க. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி என்றொரு இயக்கத்தை ஆரம்பிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி நிறைவேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1916ஆம் ஆண்டில் ஹோம் ரூல் இயக்கம் என்றொரு இந்திய விடுதலை இயக்கத்தை துவங்கினார்கள். அதில் அன்னி பெசன்ட் அவர்கள் அம்மையார் இந்த இயக்கத்தை துவக்க இவருக்கு பெரிதும் உதவியவர்கள் பால கங்காதர திலகர் என்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தேச தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்த இயக்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் செயல்களையும் மக்களுக்கு விளக்கிட அன்னி பெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா என்றொரு பத்திரிகையும் தி காமன் வீல் என்றொரு பத்திரிகையும் தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்தாங்க அப்படின்ற விடயத்தையும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. இந்த தன்னாட்சி இயக்கம் பார்த்திங்கன்னா சென்னையை தலைமைப்பிடமாகவும் நாடு முழுவதும் நிறைய இடங்களில் கிளைகளை நிரப்பி மக்களுக்கு இதனுடைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவருடைய பத்திரிகை இந்த தன்னாட்சியினுடைய
கொள்கைகளை திறம்பட வெளிப்படுத்துவதற்கு மிகுந்த அளவு பக்கபலமா இருக்கு. ஆனி பெசன்ட் அவர்களை இந்திய மக்கள் அனைவரும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய இந்த கொள்கை எந்தளவு மக்களினுடைய எதிர்காலத்திற்கு பங்களிப்பு செய்கிறது என்பதை ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொரு சிறப்பும் நடக்கின்றது. இந்த தன்னாட்சியினுடைய கொள்கைகளில் மிகுந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படும் விடயம் என்னன்னா, அந்நிய பொருட்களை நிராகரித்தல், அதே நேரத்தில் மது விலக்கு, தேசிய கல்வி முறை, இது எல்லாம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதையெல்லாம் அழுத்தமாக எல்லா இடங்களிலும் சொற்பொழிவுகளை செய்வதும் மக்களை சிந்திக்க வைப்பதும் ஒரு மிகுந்த அளவு ஒரு பணியை அன்னி பெசன்ட் அவர்கள் செயல்படுத்தினாங்க. 1917ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. அதே ஆண்டில் அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய மாணவர்களுடைய சாரண இயக்கத்தையும் இந்தியாவில் ஆரம்பித்து வைக்கிறாங்க. 1921ஆம் ஆண்டில் இந்திய மாணவர் சாரண இயக்கத்தை பன்னாட்டு சாரண இயக்கத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாரணர் இயக்கத்தினுடைய சிறப்பான சேவைகளை செய்வதற்காக 1922ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுக்கு கௌரவம் அளிக்கப்படுகின்றது. 1917ஆம் ஆண்டில் மாணவர்கள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இதன் காரணமாக அன்னி பெசன்ட் அம்மையாரை உதகமண்டலத்தில் சிறை வைத்து ஆங்கில அரசு பின்னர் சில காலத்தில் விடுதலை செய்கிறது. அன்னி பெசன்ட் அவர்கள் நடத்தி கொண்டு வந்த ஹோம் ரூல் அப்படின்ற இந்த இயக்கம் ரொம்ப அழகாக சிறப்பாக எடுத்துக்கொண்டு செல்லும் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இதில் இணைந்து கொள்கிறாங்க. இணைந்து இவர்கள் அனைவரும் செயல்படும் இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது. 1918ஆம் ஆண்டு ஒரு மகாநாடு காஞ்சிபுரத்தில், இதில் ஒரு தீர்மானம் முன்மொழிகிறாங்க. என்னென்னா, முதலாம் உலகப் போரில் இந்தியர்கள் இங்கிலாந்து அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு அன்னி பெசன்ட் அவர்கள் முன்மொழிகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பையும் பலரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இதற்கு தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த முன்மொழிவுக்கு அழகான ஒரு விளக்கத்தை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் முன்மொழிந்த விடயம் என்னன்னா, இந்திய மக்களுக்கு சுய ஆட்சியை கொடுக்கணும். அப்படி சுய ஆட்சி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே முற்று முழுவதுமாக அந்த நாடு இருந்தது. இந்திய மக்கள் சுதந்திரத்திற்காக போராடிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அவருடைய கருத்துக்கு அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு வந்ததுனால தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த மொழிவை முன் வச்சாங்க. தீரர் சத்தியமூர்த்தி அவருடைய தீர்மானம் மிகுந்த அளவு வரவேற்பு பெற்றது. அந்த மகாநாடுக்கு வந்திருந்த எல்லாருமே அவருடைய இந்த முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதனால் அவருடைய பேச்சு இன்னும் மக்களால் ரசிக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டில் லாகூர் காங்கிரஸ் மகாநாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் முன்மொழிந்த ஒத்துழையாமை இயக்கத்தை அன்னி பெசன்ட் அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தையும் விளக்கத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது போன்ற காரணங்களினால் அன்னி பெசன்ட் அவருடைய அரசியல் செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிக்கிறது. அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபட்டிருக்காங்க. இந்திய மக்களுக்கு பயனளிக்காத மற்றும் அவர்களுக்கு ஒத்துவராத ஆங்கில கல்விய திட்டத்தை எதிர்த்து பேசிய அன்னி இந்தியாவில் இந்தியர்களின் நலனுக்காக ஒரு கல்வி நிறுவனத்தை அமைக்கணும்னு விரும்பினாங்க. இதனால் நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர்களிடம் நிதி திரட்ட ஆரம்பித்தாங்க. இந்த நிதியில் 1898ஆம் ஆண்டு மத்திய இந்து கல்லூரி என்ற ஒரு கல்லூரி நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. இக்கல்வி நிறுவனமே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என்ற ஒரு புகழ் பெற்று இன்று விளங்குகிறது. 1915ஆம் ஆண்டில் மந்தனப்பள்ளி என்னும் இடத்தில் நேஷனல் காலேஜ் என்றொரு கல்லூரியும் அன்னி அவர்கள் ஆரம்பித்தாங்க. பின்னர் 1917இல் தேசிய கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு சங்கத்தையும் அன்னி அவர்கள் உருவாக்கினாங்க. பின்னர் 1918இல் தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றையும் சென்னை அடையாறில் உருவாக்கினாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உரிமையை பேசுவதற்காக ஒரு மாதர் சங்கம் இல்லை அப்படின்றதுனால 1917ஆம் ஆண்டு ஒரு மாதர் சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து இதனுடைய முதல் மகாநாடு பார்த்திங்கன்னா பூனேயில் 1927ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. பல கிளைகள் நாடு முழுவதும் மாதர் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பெண்கள் உள்வாங்கப்பட்டு பெண்களுடைய உரிமைகளையும் அவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் வசித்த காலத்தில் அன்னி பெசன்ட் அவர்கள் காசிக்கும் விஜயம் செய்திருக்காங்க. அவங்களுடைய மனதில் இருந்த விடயம் என்னென்னா, தன்னுடைய இறுதி காலத்தில்
காசியிலே தான் மறைந்து விட வேண்டும், இறந்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அன்னி பெசன்ட் அவர்கள் 87வது வயதில் அடையாறில் இருக்கும் பிரம்மஞான சங்கத்திலே இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் மக்களை போய் சேர்ந்தது. பெண்களுக்காகவும், கல்விக்காகவும், சுதந்திரத்திற்காகவும், மக்களினுடைய நலனுக்காகவும், சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் இப்படி நிறைய பன்முகங்கள், நிறைய திறமை இருக்கிறது. பேச்சாளர், எழுத்தாளர் அப்படி நிறைய பன்முகங்கள் கொண்ட ஒரு சிறந்த பெண்மணியாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள் அன்னி பெசன்ட் அவர்கள். அன்னி பெசன்ட் அவருடைய வாழ்க்கையில் பயணித்த இந்த காலகட்டம் மிகுந்த நல்ல தகவல்களை நாங்களும் சேகரித்தோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.